3 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், 1 தக்காளி வச்சு 6 பேர் சாப்பிடக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கணும். உருளைக்கிழங்கு எப்படி மசியணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மசிக்கிறோம் பாருங்கள், அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு மசிச்சிடணும். அந்த மாதிரி வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கை வேக வச்சதுக்கப்புறமா வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகாய், அரை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம் பெருசு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினோன்னையும் அதில் பூண்டு பல் 10 நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை இடிச்சிட்டு சேர்த்துக்கணும். பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு இப்போ நல்ல ஒரு 90% வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸாக தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பும் இப்போயே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இதை கம்ப்ளீட்டாக வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்க்குறனால. இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட உருளைக்கிழங்கை ஒரு 30லேருந்து 40 செகண்ட் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கு அப்புறமே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இன்னும் ஒரு 3/4 கிளாஸ், அதாவது டோட்டலாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கணும். மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. ஆந்திரா சைடு இருக்க ஹோட்டல்களில் நம்ம சாப்பிடும்போது தெரியும், அங்கே கொடுக்கக்கூடிய பூரிக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவங்க சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் இந்த கடலை மாவு தான். கடலை மாவு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்ல ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலையை கார்னிஷ் பண்ணுங்கள். 3 கிழங்கு, 1 வெங்காயம், 1 தக்காளி வச்சு 6 பேர் அளவுக்கு நம்ம குடும்பத்தில் இதை சூப்பராகவே சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.